வணக்கம். இது என்னால் முடியுமா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு இருக்க கேள்வி. என்ன நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா, இதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு பதவியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியோட முதலாளியாக இருக்கலாம். இப்படிலாம் உன்னால் ஆக முடியும்னு நீங்கள் யார்கிட்டயே சொன்னால், அதெல்லாம் நமக்கு கிடையாதுப்பா, அதுக்குன்னெலாம் வந்து அது பூர்வீகமாக இருந்து வரணும், அவங்களுக்குள்ள ஜீன்ஸில் இருக்கணும், பரம்பரையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. பல பேருக்கு அப்படி தான் என்னென்னா, அந்த ஆசைப்படுறது கூட ரொம்ப நம்ம தகுதி மீறி ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கேன் ஐ, இந்த என்னால் முடியுமான்றதை கேன் ஐ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு சின்னதான ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க, என்னென்னா கேன் ஐ அப்படின்றத ஹவு கேன் ஐ அப்படின்னு மாற்றுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஹவு மட்டும் போட்டுக்கோங்க. அதாவது என்னால் முடியுமான்னு கேட்குறத விட்டுட்டு என்னால் எப்படி முடியும் அப்படின்னு கேளுங்க, உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். என்னால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் ஐதர் எஸ் ஆர் நோ, அதாவது முடியும் முடியாது அவ்வளோதான் வரும். ஆனால் என்னால் எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வரிசையாக நிறைய பதில் கிடைக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எப்போல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இது என்னால் முடியுமா அப்படின்னு சந்தேகம் வரும்போது என்ன பண்ணுங்கன்னா, இதை என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் எப்படி அப்படின்ற மட்டும் யோசிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும், மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் அப்பாவை பாருங்கள். எஸ்பெஷலி வில்லேஜ் சைடு வராங்க தெரியுமா, இன்ஜினியர்ஸ், கிராஜுவேட்ஸ், இது மாதிரிலாம் நீங்களாம் கண்டிப்பாக உங்கள் அப்பாங்களை, விவசாயி அப்பாங்களை பார்க்கணும். ஏன்னா உங்கள் அப்பா வந்து நான் ஒரு விவசாயி, என்னால் என் பையனை வந்து சிட்டியில் படிக்க வைக்க முடியுமா, அவனை வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ இல்லை ஒரு வக்கீலாவோ படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்களாம் இது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக வெளியே வந்திருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே இருக்குல்ல, நான் வந்து ஒரு ஏழை விவசாயிப்பா, என்னால் எப்படிப்பா பட்டணத்தில் என் பையனை படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடங்கள், அந்த தடை எதுவுமே உங்கள் அப்பா நினைக்காதனால தான் நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட் வருதுன்னா கூட, எங்கள் அப்பா எப்படி நினச்சாரு, எங்கள் அப்பா நினச்சாரு தான் நான் இன்றைக்கி அப்படி ஆயிருக்கேன். இல்லை உங்கள் வீட்டில் வந்து வேறு எதுமா இருக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துங்க. அவங்க அப்பா பாரு எவ்வளோ சாதாரண விஷயமா இருந்தார், பையனை இந்த அளவுக்கு படிக்க வச்சார். இது மாதிரி வந்து எல்லா அப்பாங்களுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. லைஃப்பில் உங்களுக்கு எப்போல்லாம் என்னால் முடியுமான்னு கேள்வி வருதோ, என்னால் எப்படி முடியும் அப்படின்னு யோசிங்க, வரிசையான பதில் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற பதிலில் ஏதாவது 1-2 விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட சரி, லைஃப்பில் பல விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க. ஸோ இனிமேல் லைஃப்பில் எப்போல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ என்ன கேள்வி கேட்பீங்க, ஹவு கேன் ஐ, அதாவது என்னால் எப்படி முடியும். இந்த ஒரு விஷயத்தோட இந்த இது முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.